ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பிரண்டையை ஒரு கட்டு பிரண்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருங்க. லைட்டாக கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து எங்கள் செடியிலேருந்தே நான் பறித்த பிரண்டைங்க. அதனால் வந்து இதில் நார் எதுவும் இருக்காது. இது வந்து கொழுந்தாக எடுத்திருக்கேன். அதனால் நார் தோலெல்லாம் வராது. அதனால் நான் அப்படியே கழுவிட்டு கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊறுகாய்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பிரண்டை ஒரு கட்டு பொடியாக நறுக்குனது, புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன். வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஊறுகாய்க்கு அடிக்கடி ஊறுகாய் செய்கிறதுனால வெந்தயம் பொடி வேணும்ட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கலாம். பூண்டு பல் ஒரு 30 பல் எடுத்துக்கோங்க. கட்டி 3 கட்டி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெருங்காய பொடி. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிகனமான ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அகலமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா கிளறி விடுறதுக்கு வசதியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 50 ml நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நிறையா பிடிக்கும். அது இல்லாமல் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. அதனால் நீங்கள் ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூண்டு பற்களை சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா செவக்காக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி இருந்தால் போதும். இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரண்டையை சேர்த்திக்கோங்க. பிரண்டையில் வந்து அரிப்புத்தன்மை மாதிரி இருக்கும். அந்த அரிப்புத்தன்மையை போக்குறதுக்காக தான் நல்லா வதக்கி எடுத்துடணும். பிரண்டையை வதக்குனிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் போயிடும். ஆனால் உடம்புகளுக்கு எலும்பு தசை நார்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரண்டை ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி இருந்தால் போதும். இப்போ அதை அப்படியே நம்ம பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், அந்த தட்டிலே சேர்த்திட்டேன். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்தி நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு ஊறுகாய் வந்து கொஞ்சம் குறகரப்பாக வேணுன்றவங்க நீங்கள் குறகரப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்தன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளியை சேர்த்து தண்ணி சேர்த்தக்கூடாது. தண்ணி இல்லாமல் இந்த புளி தண்ணியை வந்து அதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வதக்கணுங்க. பாருங்கள், அதே கடையில் அடுப்பை பற்ற வச்சுட்டு அந்த கடையில் வானிலையில் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து இன்னொரு 100 ml எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதுக்கு வந்து இந்த ஊறுகாய்க்கு வந்து ஒரு 150 ml எண்ணெய் வேணும். ஏன்னா ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஊறுகாயில் வந்து எண்ணெய் தான் அதிகமாக இருக்க வேண்டி வரும். அதனால் நான் 150 ml நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். மொத்தமாக அளவு பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கலந்தது ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சு வரட்டோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த பிரண்டை பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அதில் மிக்சிலேருந்து வரலை அப்படின்னா நீங்கள் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மீதி புளியவே இருந்தால் இதில் கலந்து நீங்கள் சேர்த்திக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள், மிச்சம் இருக்குது அரைச்ச பேஸ்ட்டு போக மீதி புளி இருந்தது, அதையும் இதிலே சேர்த்திக்கிறேன். எனக்கு வச்சுருக்கிறதுனால அதை நான் அப்படியே சேர்த்திக்கிட்டேன். புளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், லைட்டாக கலர் அந்த சேஞ்ச் ஆகி அந்த லைட்டாக கொதி வரும்போது பாருங்கள், இப்போ இந்த கொதி வரும்போது மசாலா பொடி சேர்த்தணும். இது வந்து வெந்தய பொடிங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். பாருங்கள், பபுள்ஸ் வருது வந்துக்கிட்டு இருக்குது. அது கூடவே காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. எனக்கு இது காரம் கொஞ்சம் நல்லா உரைக்குன்றதுனால நான் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி கிடையாதுங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான். உப்பு தேவையான அளவு, அதாவது 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்கு சேர்த்திக்கிறேன். பெருங்காய பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளியோட எரிச்சலை நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டே இருந்திங்கன்னா நம்ம மசாலா சேர்த்து இந்த மாதிரி கலர் மாறி வரும். இப்போ இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது லைட்டாக. பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இதுதாங்க ஊறுகாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்றது அந்த பக்குவம். நம்ம நைஸாக அரைச்சிருக்கிறதுனால அந்த எண்ணெய் இல்லாத இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 50 ml கூட எண்ணெய் சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ வந்து இதை நான் ஏற்கனவே பூண்டு ஊறுகாய் வாங்கியிருந்தோம், அந்த டப்பாலே நான் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். உங்கள் கிட்ட கண்ணாடி ஜார் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். 1 மாதம் ஆனாலும் இது வெளியவே இருந்தாலும் இந்த ஊறுகாய் கெடாதுங்க.
இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நிறையா செஞ்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பாவில் சேர்த்துட்டேன். எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு குவான்டிட்டி அப்படின்ட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு வந்திருக்குது ஊறுகாய். ஒரு டப்பா ஃபுல்லாக சேர்த்துட்டேன். பாருங்கள், இதில் எண்ணெயும் இருக்குது. அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு சின்ன டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மீதி இருக்கிறத எடுத்துருங்க. நம்மளுடைய பிரண்டை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து சுட சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கக்கூடாது ஊறுகாய். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது வந்து இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. இந்த பிரண்டை ஊறுகாய் தினமும் போட்டு சாப்பிட்டு வரலாம். நம்மளுக்கு முழங்கால் வலி, முட்டி வலி, எலும்பு, நரம்பு, உடல் தசை நார்களை வலுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க மருத்துவ குணம் பிரண்டை ஊறுகாய் பற்றி. சொல்லிகிட்டே போகலாம் பிரண்டையை பற்றி. அருமையான நம்மளுடைய பிரண்டை ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.